Hey, good morning. And 10 team captains, எல்லாருக்குமே வந்து ஒரு warm welcome and owners, team match எல்லாருக்குமே இந்த டே ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும். நேற்று நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸ் இருந்தது, பட் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஒண்டர்ஸ் ஆஃப் ப்ரீமியர் லீக் 2025 சார்பாக அனைவரையும் வந்து வெல்கம் பண்ணுறோம். சிபி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் சார்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பின்னாடி நிறைய சப்போர்ட், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டீம்மேட்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க உங்களோட டீம்மேட்டுக்கு. ஈஸி ஜாப் கிடையாது கட்டாயமாக, பட் இது வந்து பிகினிங்கில் இருக்கும். ஸோ 2 days and 3 days இன்னுமே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இந்த கேமை என்ஜாய் பண்ண முடியுமோ, இந்த டேவை என்ஜாய் பண்ணுமோ, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறது தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்காகவே வந்து நிறைய பிளான் பண்ணி பண்ணது. ஸோ அடிஷ்னலாக வந்து மெடல்ஸ் வந்து ஒரு 2-3 சின்ன பிளான்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக வச்சுருக்கோம். இந்த டோர்னமெண்ட்டோட முதல் பவுண்டரி விளையாடுறவங்களுக்காக ஒரு மெடல் இருக்குது, சிக்ஸர் அடிக்கிறவங்களுக்கு மெடல் இருக்குது. அதே போல் ஃபர்ஸ்ட் விக்கெட், ஹாட்ரிக் 4, ஹாட்ரிக் 6, அதுக்கப்புறம் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து மெடல்ஸ் இருக்கும். இது பிளான் இல்லை, அடிஷ்னலாக நம்ம பண்ணுற பிளான். தென் வந்து இந்த டைமில் வந்து ஷீலா மேம் வந்து வெல்கம் பண்ணுறோம். சார் நிறைய பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருங்க. எனக்கு 2 பர்சன்ஸ் வந்து பிகைண்ட் எனக்கு அதிகமாக கான்டாக்டில் அதே போல் சப்போர்ட்டில் இருந்தது சாயிக் பிரதர். அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் சுரேஷ் அண்ணா, அவங்களுக்குமே ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம். பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிபி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டர் சாஃப்ட்டுக்கு நாங்கள் ஒரு மொமெண்டம் கொடுக்க விருப்பப்படுறோம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஷீலா மேமுக்கு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பால்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே த்ரோ பண்ணாலும் அது மரமாக மாறிடும். ஸோ செடியாக கொடுத்தாலும் அதை எடுத்து போய் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்லேயும் அதாவது மண்ணு தோண்டி புதைச்சாலுமே மரமாக மாறும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் த்ரோ பண்ணாலுமே வந்து மரமாக மாறும். ஸோ இந்த டீம் மேட்ச் எல்லாருக்குமே வந்து சிபி ஸ்போர்ட்ஸ் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம். யாருமே வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒரு இடத்துல த்ரோ பண்ணிங்கனாவே மரமாக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நான் உங்களுக்காக கிஃப்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஷீலா மேம் ரிசீவ் பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிறோம். அது சுரேஷ் அண்ணா, சாயக் அண்ணா, நீங்களும் வந்து ரிசீவ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கிறோம். அஜித் ஒரு பெரிய சேர் கொடுங்க, ஏன்னா டேவே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எனர்ஜி ப்ளீஸ். விசில் அடிக்கிறவங்க யாருமே இல்லையா? அதேதான். ஐ வெல்கம் ஒவ்வொரு டீமோட ஓனர்ஸ் வந்து அதுபடி ஓனர் அண்ட் கேப்டன்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது முடிச்சுட்டு அப்படியே நம்ம டாஸ்க் போயிடலாம். ஒவ்வொரு டீமோட கேப்டன் அண்ட் ஓனர்ஸ் ஒரு மென்டார் இருந்தாலுமே நீங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா கூட 1 by 1 வந்துடுங்க. டீம் ரீட்டைல் லைன்ஸ்க்காக கேப்டன் அவங்க 2 பேர் மட்டும் இருக்கட்டும். இப்படி கொஞ்சம் நவுந்துருங்க. கண்ணா சார் இப்படி நீ இப்படி ஃப்ரண்ட்ல இங்க அப்படியே இல்லை 2 பேரும் அப்படியே என்ன நான் இப்படி போடணுமா? போடுங்க சுண்டி விடுங்க மேடம். ஹெட் யார் கேக்குறீங்க? சோ லைன்ஸ் கேப்டன் வந்து டாஸ் கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் எல்லாரும் கிளாப் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க எனர்ஜியோட. சோ மேட்ச் டாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ்ல டீம் ஆட்டோமேஷன் வந்து டாஸ் பண்ணிருக்காங்க. சூஸ் டு கோல் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. எல்லாரும் பெருசா ஒரு ஓவர் போடலாமா? Thank you so much. In the energy last day, last minute solo.
So have a great day, boys. Enjoy your day. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேஷன் அவெஞ்சர்ஸ் வர்சஸ் டைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பால் இன்டோர் மேட்ச் இன்டோர் ப்ளே. முதல் பால் நல்ல ஒரு பேக் ஆஃப் டெலிவரி. வாட் a shot bro. செம்ம டைம் மட்டும் பண்ணி விட்டாரு. வா ஷாட் bro. சீரியஸாவே 4 போகல. இரண்டு ரன்கள் ஓடிட்டாங்க. ஷாட் bro. போன வாட்டி டைமிங்ல அப்படி போச்சுனா இந்த வாட்டி பவர் டைமிங் எல்லாமே சேர்ந்து நீங்கலாம் ஷவர்ல குளிக்கிறவங்க, நானா ரிவர்ல குளிக்கிறவங்க, பவரை பாக்குறியான்ற மாதிரி அடிச்சாலான்னு. ஸ்லோ பால் இதுதான் அந்த பிளான். ஸ்லோ பால் அவுட் சைட் ஆஃப். அதுக்கேற்ற ஃபீல்டு வச்சிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. சொன்ன மாதிரி முதல் 2 ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளேவாக இருக்கும். கார்னர் ஆல் 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் முதல் 2 ஓவர். எல்லாருமே ரொம்ப லெக் சைடுல வீடி விட்டாருங்க ஒரு ஷாட் பால. வீடி விட்டாருன்னு சொல்றது ஃபுல் ஷாட் சொல்லலாம். ரன் எஸ் முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 12 for no loss. மெடலை எடுத்து வைங்கோ, வெங்கடேஷ் பேர்ல எடுத்து வைங்கோன்ற மாதிரி அடிச்சாரு. ஆனா முன்னாடி வரைக்கும் போகல பால். நல்லா இருக்கு இந்த பால். நல்ல ஷாட். ஆனா ரெண்டாவது பால்ல விக்கெட் எடுத்துட்டாரு. ஏன்னா திடீர்னு பக்கத்துல இது விசில் போர்டுன்ற மாதிரி விசில். நைஸ்லி பேக் ஃபுட். ஷாட் வைடா கட் ஷாட். நல்ல ஷாட் ப்ரோ. ஆக்சுவலா செமையான கட் ஷாட். நைஸ் பால். கண்டிப்பா சிங்கிள் இருந்திருக்க கூடாதான் தோணுச்சு. ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் விக்கெட்ஸ். கிஷோர் தான் உள்ள வந்திருக்காரு பேட்ஸ்மேன். இறங்கி வந்து அசால்டான மூவ்மெண்ட் சரி ப்ரோ. காட்டு ப்ரோ. நல்ல ட்ரை பட் உழுந்துட்டாரு. முன்னாடி என்ன சொல்லணும், ஒரு டபுள் ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பை விஸ்வேஷ். ஷாட் ப்ரோ. நல்ல ஷாட் ப்ரோ. விஸ்வேஷ் இங்க பவுண்டரிஸ்ல தான் டீல் பண்றாரு. ஒரு ஷாட் பால் அது அழகா. நல்ல குவிக் பால். செம்ம ஃபாஸ்டா போட்டுருக்காரு. அண்ட் லைட்டா ரெஸ்கியூ விக்கெட் கீப்பர் டு குட்டி மிஸ்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் அகைன் ஷாட் இல்லை. நல்ல கீப்பிங் ப்ரோ. இந்த முறை டிவாஸ் திரும்ப லெக் சைடுல நான் ஃபீல்டர் வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. ஒன் பிச் நாட் ஆன் ப்ரோ. ஸ்ட்ரைட்டா அடிச்சீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பால் நல்ல டேக் ப்ரோ. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபாஸ்ட் பிளஸிஸ் ஒரு எலெக்ட் சாம்பியன் இருந்தார் மாதிரியே பாத்தீங்கன்னா ஷாட் ஆக்சுவலா ஸ்கோர் 29 ல இருந்து கரெக்டா 3 ஓவர் முடியல. முதல் பால் யூஎஸ் பண்ணா மர்கா சொல்லுன்ற மாதிரி அடிச்சாருங்க. சரியான டைம் ஹிட். நல்ல பிக் பட் ஸ்ட்ரைட் டு தி லாங் ஆஃப் ரீஜன். சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் ப்ரோ. அது சிங்கிள் ஆஃப்டர் மார்க் ஆகுறாரு. அசல் சப்போர்ட் பேட்ல இது இறங்கி வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஃபீல்டர் பிட்ச்ல சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால். நோ பால். ஓ லைஃப் சர்வீஸ் ஃபுல் டாஸ் பால். விட்டு நல்ல ஷாட் ப்ரோ. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியா? எஸ் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. சூப்பரான ஷாட். சாரன் கேலி ஏன்ற மாதிரி ஒரு ஃப்ரீ ஹிட் பவுண்டரி. ஸ்விங் அண்ட் மிஸ்.
4 ஓவர் முடிஞ்ச டோட்டல் ஸ்கோர் 47. 47. நல்ல ஷாட் அந்த ஆஃப் சைடு ஸ்வீப்பர்ஸ் ரீஜன்ல சும்மா தட்டி விட்டுருக்காரு. ஒரு கட் ஷாட் வச்சு ரைட்டா ஸ்வீப்பர் சுந்தர் ப்ரோ கரெக்டா பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சைடு ஓ மை காட் ஜம்பிங் போட்டு ஒரு கேட்ச். சூப்பர் பால் ப்ரோ ஃபிளிக் ஷாட் பார்த்தாங்க. இறங்கி ஒரு ஃபிளிக் ஷாட் மாதிரி ட்ரை. 5 ஓவர் முடிஞ்ச டோட்டல் ஸ்கோர் 51. Over number 6. Surrender. Run right இருக்கு. Well played. Another tight man boundary. Another chance இருக்கு. Chase. Unstoppable boundaries. So soundly கேக்குறமே தெரியல. SRH teammates. Great catch. நல்ல opportunity கீப்பருக்கு அதை மிஸ் பண்ணிருக்காங்க. ரைட் சைடு இருந்தது. சந்திக்கான chase is a big chase and smash and boundary. One more boundary for team. Very short அடிக்கணும். சரியா போடல. டோட்டல் ஸ்கோர் 61 லாஸ் ஆஃப் விக்கெட். End of 6 over. So full toss ball went down அடிச்சிருக்கார் பவுண்டரி. அப்ப ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. And one more boundary. ஒவ்வொரு ஓவர்லயும் boundary தான் அப்படினா. Nice catch. Super pickup shot. நல்லா ஃபீல்டிங் இங்க. Oh, what a shot! The super shot is a cracker one. பட்டாசு சத்தம் தான் சொல்லணும். அருமையான ஒரு ஷாட். பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல 05 7 ஓவர் முடிஞ்ச டோட்டல் ஸ்கோர் 75. நல்லா மச்சு 8 ஓவர்ல கரெக்டா ஃபீல்டர் கையிலே இருக்குது. ஸோ ரெண்டு சான்ஸ் இருந்து மிஸ் பண்ணிருக்காரு. லக்கிலி பேட்ஸ்மேன் 4 பால் இருக்கு இந்த ஓவர்ல. ஒரிசா டாஸ் இருக்கிறவரும் பவுண்டரி கட் குறையே இருக்காது. நல்ல ட்ரை பால் மிஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரி லைன் சிங்கிள் நெக்ஸ்ட் கோல். கடைசி ஓவர் ராமராஜன் அருமையா வந்து பாட்டு பாடி நல்ல ஒரு ஓவரா போட்டாங்க. ஆனா அந்த அண்ணனுக்கு மூச்சு வாங்கணும்னு தெரியுது. எஸ் இங்க ஒரு காத்து அடிக்குது. ஆஃப் சைட்ல தான் காத்து. அரே ஆனா கிளாசிக்கா ஆடி இருக்காங்க. ஏஜ் ஆஃப் 20-25 ல இப்போ சூப்பரா விளையாடி இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பெரிய மனுஷன் ரன் அவுட் பண்ணி இருக்காங்க. செகண்ட் ஆஃப் வந்து 51 டார்கெட். ஸ்லோ பால் ஆனா நின்னு அடிச்சிருக்காரு. போமா பவுண்டரிக்கு பவர் பிளே. பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் நல்ல ஃபீல்டிங் ப்ரோ டீப்ல. இல்ல ஒரு சேஸ் அவுட் பண்ணிருக்காரு. ஒரு குவிக் டபுள். ஃபுல்டர் பால் நல்ல பிக். ஆனா அந்த ஃபீல்டர் யாருமே இல்ல. அண்ணாத ஃபீல்டர் பால் அக்கறா போயிடுச்சு. பவுண்டரிக்கா எஸ் ஒரு 4 ரன் கேலியே நல்ல
ப்ரோ என்ன ஷாட் ப்ரோ இது? ஏய் என்ன ஃபீல்டிங் இது? என்ன நடக்குதுங்க? வாட்ஸ் ஹேப்பனிங்ன்ற மாதிரி கிரிக்கெட் ஆடுறாங்க. சூப்பர் சேவ் ப்ரோ சீரியஸா. அப்பா அப்பா அப்பா. It's no ball and single. ஒரு ஓவர் முடிய டோட்டல் ஸ்கோர் 12. அதே மாதிரி ஓவர் போடுறது விசேஷம் தாங்க. ஸ்லோ பால் பட் கீப்பர் கொஞ்சம் மிஸ்கியூ பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சாரி ப்ரோ மன்னிச்சிருங்க அப்படின்ட்டாரு. நல்ல ஸ்லோ பால். இது வந்து நல்ல ஒரு வேரியேஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ கவர்ஸ் கைக்கு கை உள்ளது வெளியே பட் நல்ல ட்ரை. ஒரு ஸ்லோ பால் நின்று அடிச்சாரு போயிடுச்சா பால். காத்து எந்த அளவுக்கு ஒரு வீரியமா இருந்துச்சுன்னா பால் போகல. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ டீப்ல. இதுதான் யூஸ் பண்ணாரு. டாப் ஏஜ் ஸ்ட்ரைட்டா ரைட் ஃபீல்டர் அவர்லாம் கேட்ச விடுவாரா? ஷாட் ப்ரோ நல்ல ஷாட் வெயிட் பண்ணி அடிச்சாரு. 20 ஓடி பவுலிங்குள்ள யாரு பாருங்க மனோஜ் ப்ரோவா. டோட்டல் ஸ்கோர் 20. ஷாட் ப்ரோ நல்ல ஷாட். டெலிவரி உல்டா தட்டு செம ஷாட் ப்ரோ. ரிவர்ஸ்ல பவுண்டரி. டெலிவரி பேக் ஃபுட்ல யூஸ் பண்ணி ஆஃப் ரீச் இல்ல சிங்கிளா இல்ல டபுள் இன்ஃபேக்ட் பண்ண ரன்னிங். ஷாட் ஸ்ட்ரைட்டா அகைன் பாத்தீங்கன்னா கைக்குள்ளேயே ஃபீல்டர்ல இருக்காரு. சரி அதுல அகைன் பாத்தீங்கன்னா மிட் ஃபேக்டர் தான் பால் வந்து எடுத்துட்டு போகல. 3 ஓவர் முடிஞ்ச டோட்டல் ஸ்கோர் 32. லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஃபுல் டாஸ் பால் நல்ல பிக் ப்ரோ. கண்டிப்பா அந்த ஃபீல்டர் இல்ல இந்த பால் பவுண்டரிக்கு போகுமா பார்த்தா பாருங்க. நல்ல ஷாட் ஃபுல் டாஸ் பால். ஃபுல் டாஸ் பால். நோ பால். No ball has been signaled. Right. பிரச்சனை இல்லை. நம்பிக்கை நட்சத்திரம் இருக்காது. அவங்க கையில போனாலே சவுண்ட் தான். ஸ்லோவா போடுறாங்க. ரெண்டு பேட்டர்ஸ் ஒரே இடத்துல. நோக்கி போச்சு பால். நல்ல பவுன்ஸ்ல பிக் பண்ணாரு. நோ பால் கொடுத்திருக்காருங்க. ஃப்ரீ ஹிட் ஷாட் ப்ரோ. ஹைட்ல போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா கிளியர் பண்ணிட்டாருங்க. சூப்பரான ஷாட். ஃபினிஷ் ஆஃப் தி 4th ஓவர். டோட்டல் ஸ்கோர் 50. லாஸ் ஆஃப் 2 விக்கெட். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அகைன் ஃபீல்டை யூஸ் பண்ணி பவுண்டரி போகுமா? எஸ் ஒரு நல்ல ட்ரை ஃபீல்டர் கிட்ட இந்த டீப்ல. ஷாட் டீப்ல சிங்கிள் மிட் விக்கெட். போயிருக்காரு ஜஸ்ட் சிங்கிள். இது ஃபுல் டாஸ். ஹைட்ல போயிருக்கு டிஸ்டன்ஸ்ல கிளியர் பண்ணுவாருன்னு பார்த்தா இல்ல. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ டீப்ல ஒரு பவுன்ஸ்ல சூப்பரான பிக். மச்சான் ஏபிடில ஷாட் ட்ரை பண்ணடான்ற மாதிரி சீக்கியா ட்ரை பண்ணாரு. பவுண்டரி போகுமா? ஓ ப்ரோ வாட் a shot is this? பால் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஸ்விட்ச் மாதிரி ட்ரை டெலிவரியான ஷாட் பண்ணிருக்காங்க. இவரால ஸ்ட்ரைட்ல அடிக்க முடியும், பின்னாடி அடிக்க முடியும். மொத்தமா சொல்றேன் 13 more runs to win. அடிச்சிருக்காரு. இன்னொரு 6 இல்ல அவுட். விட்டல் பால் இண்டா வைங்கோட பின்னாடி அடிச்சிருக்காரு.